அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினால எல்லார் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அதோட இனிப்பு காரமும் நிறைய நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த பாதுஷாவும் அதில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த மினி பாதுஷாவை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம மினி பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/4 கப் அளவு தயிரில் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரை தயிரோட நல்லா கலந்துட்டு 1/4 கிலோ மைதா மாவை இந்த தயிரோட கலந்துக்கலாம். 100 கிராம் அளவு வெண்ணெய் உருக்கி சேர்த்து தயிர், வெண்ணெய், மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை தெளித்து மாவை சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கிறக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த 1/4 கிலோ மைதா மாவில் செய்கிற பாதுஷாக்கு 300 கிராம் அளவு சர்க்கரை பாகு கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 200 ml தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாவே பாகு ரெடி ஆயிரும். பாகுக்கு பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி பிசு பிசுப்பான பதம் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குங்குமம் பூவும் ஏலக்காத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு பாகை ஆற விட்டுறலாம். பாகு வெது வெதுப்பாக இருக்கிறது தான் நம்ம பாதுஷாவை அதோடு சேர்த்துக்கணும். பூர்ணமாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நடுவில் பாதுஷா மாதிரி இது மாதிரி சின்னதாக அழுத்தி பாதுஷா மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாதுஷாவை பொரிச்சு எடுத்துடலாம். பாதுஷாவை போட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணாவே ஒரு சைடு பொரிஞ்சு அதுவே மேலே எலும்பி வரும். திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. எல்லா பாதுஷாவும் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு பாதுஷாவை எடுத்து 1 நிமிஷம் மட்டும் ஆற விட்டு சர்க்கரை பாகில் 5 நிமிஷம் ஊற வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோன்னா மினி பாதுஷா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து